सुर में गाना सीखिए पाधानीसा ऐप के साथ। AI पावर्ड पर्सनल म्यूजिक टीचर फ्रॉम सारेगामा। ஆண்டவன் அருள் பெற ஆசைப்படு, ஆண்டவன் அருள் பெற ஆசைப்படு, எல்லாம் அறிந்ததை போல் நினைக்கும் செயலை விடு மனமே மனமே. வேண்டும் இன்பம் வாழ்வில் மலர்ந்திடவே, வேண்டும் இன்பம் வாழ்வில் மலர்ந்திடவே, நெஞ்சில் விரவிடும் துன்பங்கள் அகன்றிடவே, தினமும் ஆண்டவன் அருள் பெற ஆசைப்படு, எல்லாம் அறிந்ததை போல் நினைக்கும் செயலை விடு மனமே மனமே. ஆனைமுகன் இளவல் அரிமருகன் அவன் ஆறு படை வீட்டில் வாழ் ஆறுமுகன். ஆனைமுகன் இளவல் அரிமருகன் அவன் ஆறு படை வீட்டில் வாழ் ஆறுமுகன். வானவர் படை தாங்கும் தனித்தலைவன், வானவர் படை தாங்கும் தனித்தலைவன், இந்த வையகமே புகழும் வடிவழகன் செந்தில் ஆண்டவன் அருள் பெற ஆசைப்படு, எல்லாம் அறிந்ததை போல் நினைக்கும் செயலை விடு மனமே 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 மனமே. பத்து மலை திருமுத்து குமரனை பார்த்து களித்திருப்போ, அவன் சத்திய கோயிலில் காவடி தூக்கியே தன்னை மறந்திருப்போ, தன்னை மறந்திருப்போ. மலை திருமுத்து குமரனை பார்த்து களித்திருப்போம், அவன் சத்திய கோயிலில் காவடி தூக்கிய தன்னை மறந்திருப்போம். இந்து கடலில் மலேசிய நாட்டினில் செந்தமிழ் பாடி நிற்போம், இங்கு சந்தனம் குங்குமம் கொண்டு குவித்தொரு தங்கரதம் இழுப்போம். இந்து கடலில் மலேசிய நாட்டில் செந்தமிழ் பாடி நிற்போம், இங்கு சந்தனம் குங்குமம் கொண்டு குவித்தொரு தங்கரதம் இழுப்போம். தேவர் கொடி
கொடியுடை காவலன் பூமியில் சிந்தை கவர்ந்த வண்டி தேவர் கொடியுடை காவலன் பூமியில் சிந்தை கவர்ந்த வண்டி உயர் சீனத்து நண்பர்கள் வேல் குத்தி ஆடிடும் யோகத்தை தந்த வண்டி தென்னை கனிந்தொரு தேங்காய் கொடுத்தது செட்டி முருகனுக்கே தென்னை கனிந்தொரு தேங்காய் கொடுத்தது செட்டி முருகனுக்கே அதில் இன்னும் 1 லட்சம் போட்டுடைத்தார் அந்த இன்ப தலைவனுக்கே நாங்கள் 5 லட்சம் பேருக்கு மேல் அண்டி வந்தோம் மருகி வந்த இடத்தில் கூட மறக்கவில்லை முருகா நல்ல வடிவேலன் துணையில்லாமல் சிறக்கவில்லை முருகா பொன்னாய் குதிப்பது முருகனடி மலை புகழாய் குதிப்பது முருகனடி பொன்னாய் குதிப்பது முருகனடி மலை புகழாய் குதிப்பது முருகனடி கண்ணை கொடுப்பது முருகனடி தினம் கருணை பொழிவது முருகனடி கண்ணை கொடுப்பது முருகனடி தினம் கருணை பொழிவது முருகனடி தண்டாயுதமே காவலடி இது சேனாபதியின் கோயிலடி பண்டார் குழலே வள்ளி இல்லை அவள் வாழும் இடம் தமிழ் தேசமடி தண்டாயுதமே காவலடி இது சேனாபதியின் கோயிலடி பத்தினி இருவரை விட்டு அவன் பாய்மர கப்பலில் வந்து விட்டான் பத்தினி இருவரை விட்டு அவன் பாய்மர கப்பலில் வந்து விட்டான் 10 மலை குடி கொண்டு விட்டான் எங்கள் பரம்பரை காத்திர நின்று விட்டான் ஆனந்த தரிசனம் காணுகின்றோம் அவன் அழகிய தேரினை வணங்குகின்றோம் ஞானத்து தேசிகன் மார்பினிலே உயர் நவமணி மாலைகள் சூட்டுகின்றோம் நவமணி மாலைகள் சூட்டுகின்றோம் முருகா 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 முருகா
கொஞ்ச கைவளை குழுந்த முத்து மாலைகள் ஆசைய செருவாய் செலி வந்தாம்பி கொஞ்ச கைவளை குழுந்த முத்து மாலைகள் ஆசைய செருவாய் செலி வந்த வானோர்களெல்லாம் அழகிட மானிடரெல்லாம் புகழ வானோர்களெல்லாம் அழகிட மானிடரெல்லாம் புகழ நீலவண்ண கண்ணடி வந்து சமாடினார் வானோர்களெல்லாம் மகிழ மானிடரெல்லாம் புகழ நீலவண்ண கண்ணடி வந்து சமாடினார் காலமென்று சாவி அழைத்து யசோதா பாலமென்று சாவி அழைத்து ஆடி யசோதா பாலமென்று சாவி அழைத்து அழைத்த என்னை மாலையிட்டவன் போல் வாயில் முத்தமிட்டாடி பாலநல்லடி உள்மகள் காலமிக செய்வதெல்லாம் பாலநல்லடி உள்மகள் காலமிக செய்வதெல்லாம் நாலு வேதம் கேட்க சொல்ல நாணமிக வாழ்கிறடி நாலு வேதம் கேட்க சொல்ல நாணமிக வாழ்கிறடி நாலு வேதம் கேட்க சொல்ல நாணமிக வாழ்கிறடி மாயம் கோபால செய்யும் காலத்தை கேளாயே நடந்தி நேரத்தில் சொந்த குடன் கிட்டே வந்து விந்தைகள் அநேகம் செய்து விளையாடினார் பந்தடவாயிலும் வெள்ளை தந்த தந்திடுவேன் என்று முன் தொழிலை கொண்டிடுத்து போராடினார் அந்த வசுதேவன் இவன் தான் அடியே சோதா மைதனைத்து மடியில் வைத்து சுந்தர முகத்தை பார்க்கும் வேளையிலே வாடி வந்து இங்கிலகாலம் போலவே இரகுலகம் காண்பித்தான் இங்கிலகாலம் போலவே இரகுலகம் காண்பித்தான் தாயே சோதா சுந்தராய குல குடித்த மாயம் கோபால கிருஷ்ணன் செய்யும் காலத்தை கேளாயே நற்றவாவுனை நான் மறைக்கணும்னு சொல்லு நான் நமச்சிவாயன்னு நாமத்தை சொல்லிட்டு இருந்தா வரும்னுட்டு ஒரு கோடி காட்டியிருக்கா பெரிய எல்லாரும் போகேந்திரால் பெரிய பரமபக்தனாக இருந்தாலும் சரி பிரபத்தி வண்ணவனாக இருந்தாலும் சரி பெரிய நீ ஞானியாக இருந்தாலும் சரி பிரம்மசாட்சாத்காரம் அடைஞ்சு சமாதியிலே நிஷ்டனாக இருந்தாலும் சரி எல்லாம் இருந்தாலும் இந்த இதில் உனக்கு ருச்சி இது ஊறி 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 இந்த அமிர்தத்தை நீ பானம் பண்ணாங்கன்னா அதெல்லாம் ஒன்றும் பிரயோஜனப்படாதுன்னுட்டு கடைசியில் தீர்மானம் பண்ணி அவ்வளவு இந்த ரெண்டு எழுத்து இருக்க முடியாத ராமாவோ சிவராமாவோ அது வேணா சிவா அப்படின்னுட்டு அந்த ரெண்டு எழுத்து இருக்கு அந்த ரெண்டு எழுத்துக்கு
நிறைய கிரந்தங்கள் எழுதி இது 2 தான் தாரகம்னு. தாரகம்னா அவங்க தாண்ட விடுறது, பாபத்திலேருந்து தாண்ட விடுறது, சம்சாரத்திலேருந்து துக்கத்திலேருந்து தாண்ட விடுறது. துக்கத்திலேருந்து தாண்ட விட்டா சரி, வாழ விடாது. பாபத்திலேருந்து தாண்ட விட்டா பொருளுக்கு அஹம் தான் சொல்ற பாபேபியோ மோட்ச இஷ்யாமி ஆசிட்டான்னு. உனக்கு துக்கம் வராமல் இருந்தானா, ஆபத்து வராமல் இருந்தா துக்கம் நிவர்த்தி ஆகும்னு சொல்றதுக்கு இல்லை. நீ பாபம் பண்ணாமல் இருந்தாலே உனக்கு போறோம், எத்தனை ஆபத்து வந்தாலும் உனக்கு துக்கம் வராது. உனக்கு சர்வ பாபேபியோ மோட்ச இஷ்யாமி, உன்னுடைய பாபத்திலேருந்து உனக்கு மோட்சத்தை ஒன்று பண்ணி விடுறேன் மாசிதா. அப்பதான் உனக்கு சோகம்னுங்கிறது வராது. அப்பேற்பட்ட தாரக நாமத்தை போதேந்திரர் நாம சித்தாந்தம் பண்ணி அதை அனுசரித்து ஐயாவாளும் சிவநாமத்தை பற்றி விசேஷமாக சொல்லி அப்படி கொஞ்சம் மனசில் வைக்க முடியாத ஒரு மார்க்கத்தில் பகவான் நாம சொல்லிட்டு இருந்தோம்னா அது கொஞ்சம் பஜனை பத்தின்னுட்டு அந்த மாதிரி சம்பிரதாயம் ஏற்பட்டுருக்கு. அதான் சத்ததான் கீர்த்தயந்தோமாம் போதயந்த பரஸ்பரம்னு மூலத்திலேயே அப்பா சொல்லின்று ஒருத்தருக்கு ஒருத்தர் பேசின்று 10 பேராக சேர்ந்து கோஷ்டி கானம் பண்ணு. இப்படிலாம் கொஞ்சம் சாதனம் இருக்குது. ஏதாவது மருந்து சாப்பிட்றதுக்கு ஏதாவது கொஞ்சம் ஒரு சகாயம் திருப்பி அது இது கொடுக்குற மாதிரி பகவான் நாமாவுக்கு இதெல்லாம் கொஞ்சம் கூட இருந்தால் கொஞ்சம் சுலபமாக பகவான் நாமாவை நம்ம அந்த அமிர்தத்தை அனுபவிக்க முடியுங்கிறதுக்காக வேற ஒன்றும் வேண்டாம் உனக்கு, அது ஒன்று வச்சுக்கோ அப்படின்னு கடைசி சித்தாந்தம். நாக்கு இருக்குது, 2 எழுத்து இருக்குது, சொல்லிகிட்டே இருக்கு முழுக்க. அது ஒன்று எல்லாத்தையும் தாண்டி விட்டுடும். இதை பாக்கி எல்லாம் அவ்வளோ பண்ணுவோம், அவ்வளோ பண்ணிவிடும். இது ஏதோ நம்மளால் முடிஞ்சதை வேண்டான்னு சொல்ல வேண்டாம், முடிஞ்ச வரைக்கும் நல்ல காரியங்கள்லாம் பண்ணிட்டு இருப்போம். பாக்கிய பக்தியோ ஞானமோ சரணாகத்தியோ கர்மானுஷ்டானங்களோ இதெல்லாம் பண்ணுவோம். பண்ணாலும் அதுலேருந்து நமக்கு வேற ஒன்றும் அதிகாரம் இல்லையா, இது ஒன்று இருக்கட்டும் நமக்குன்னு இதை ஒன்று கட்டியாக குரங்குப்படியாக பிடிச்சுன்னு பகவான் நாமாவை அப்படின்னு உபதேசம் பண்ணி அதை சித்தாந்தம் பண்ணினவர் போதேந்திராள்னு கடைசி ஆச்சாரியால் 300 வருஷத்துக்கு வந்து பண்ணினார். அவளுடைய அனுசரித்து ஐயாவாள்னுட்டு அவளும் நிறைய பக்தி பண்ணி அவளுக்கு இப்போ கார்த்திகை அமாவாசை தான் அவளுடைய கங்கை வந்தது அவளுக்குன்னு திருச்சூரில் அந்த உற்சவம் அவளுக்கு. அதுக்கப்புறம் சத்குரு சுவாமி வாழ்ந்து மருதானூரில் அது அனுஷ்டானத்துக்கு கொண்டு வந்து எப்போ வந்து வஞ்சுவர்த்தி அதுக்கப்புறம் பகவான் நாமா அந்த கீர்த்தனைகள் அந்த உற்சவங்கள் அவளுடைய போதேந்திராளுடைய பாதுகை ஆராதனை பண்ணுறதுன்னு அந்த சம்பிரதாயத்தில் ஒரு கிரமம் ஒன்று மட்டம் ஒன்றும் அதுலேருந்து இந்த பகவான் நாம சித்தாந்தத்துக்காக போதேந்திராள் பிரதானாச்சாரியாளாகவும் ஐயாவாளும் அதுக்கப்புறம் அந்த அனுஷ்டான சத்குரு சுவாமிகளும் அப்படி ஒரு பரம்பரை. இந்த போதேந்திராள் ஐயாவாள் சத்குரு சுவாமிகள் இவாளுடைய பேரோடு தான் இந்த பஜனை பദ്ധதியில் பஜனை சொல்கிறப்போ இவா 3 பேருடைய ஸ்லோகங்கள் 3 பேருடைய கீர்த்தனைகள் இதெல்லாம் சொல்லிட்டு தான் எல்லாரும் பகவான் நாம பஜனை பண்ணுறதுங்கிற சம்பிரதாயம் வந்து ஏற்பட்டிருக்கு. அதனால நாக்கு இருக்கு, நாமம் இருக்கு, அப்புறம் பயம் இது. வடக்க உத்தரதேசத்துல இந்த பஜனைங்கிறது கிருஷ்ண சைதன்ய மகாபிரபுன்னுட்டு அவர் வங்காளத்திலையும் ஒரிசாவிலையும் அந்த பஜனை பദ്ധதி ரொம்ப விசேஷமாக அங்கே ஏற்பட்டது. நம்ம தட்சிண தேசத்தில் ஏற்பட்டது போதேந்திராள் ஐயாவாள் சத்குரு சுவாமிகள். இந்த கிரமத்திலேருந்து நம்ம தட்சிண தேசத்தில் பஜனை சம்பிரதாயம் ஏற்பட்டது. வடக்கு இருக்கிற அந்த பஜனை பദ്ധதிகளும் நாம் சேர்த்துக்கிறது உண்டு. அவளும் எல்லாம் பகவான் நாம தானே, அதனால அவளுடைய கிரமமும் கொஞ்சம் கொஞ்சம் சேர்த்துண்டு பண்ணிட்டு இருக்கிறது. கொஞ்சம் இதே மாதிரி பஜனை அந்த மாதிரி பண்ணுறது மகாராஷ்டிரத்தில் அவளும் துகாராம் அவெல்லாம் பஜனை பண்ணிட்டு இருந்திருக்கா. அங்கேருந்து உத்தரதேசத்தில் மீராபாய் பஜனை பண்ணிட்டு இருந்திருக்கா. அந்த சைதன்ய மகாபிரபு தான் உத்தரதேசத்தில் நிறைய பஜனை பദ്ധதி ஏற்படுத்தியிருக்காங்க. அந்த வாசனை அடித்து தான் நம்ம தேசத்துலையும் இங்கேருந்து பஜனை பദ്ധதி என்று இருந்தாலும் சுதந்திரமாக இவா 2-3 பேர் மகான்கள் நம்ம தட்சிண தேசத்திலே அவதாரம் பண்ணி சன்னியாசிகளா போதேந்திராள், கிரகஸ்தாளா ஐயாவாள், இவா பாகவத் சம்பிரதாயமாக சத்குரு சுவாமிடுவார். அவ 3 பேரும் அந்த மாதிரி இருக்கு. அதனால் பகவான் நாமாங்கிறது சுலபம். நமக்கு எப்போ நாம் பண்ணாலும் அதை உபயோகப்படுத்திக்கலாம். நமக்கு ரொம்ப சுலபமான உபாயம். அவங்க மதத்தில் எல்லாம் கஷ்டமாக இருக்கே, கடினமாக இருக்கா இருக்கே, யோகம் தியானம் பிராணாயாமம் பெரிய கடினமாக என்ன இருக்குது நம்ம மதத்தில் அப்படின்னு நமக்கு சந்தேகம் வருதுதானா. இதை காட்டிலும் சுலபமான வழியே கிடையாதுங்கிறது நம்ம மதத்தில் தான் இருக்குது. அதனாலலாம் எந்த பிரயோஜனமோ அந்த பிரயோஜனம் இதனால சுலபமாக வந்துடும் அப்படின்னுட்டு. ஆனால் அதுகளில் ஒரு அலட்சிய புத்தி அது தப்பு இது தப்புன்னு வச்சுட்டு மாத்திரம் இருக்காது. விஷயம் இந்த நாமம் போயிடும் அப்படின்னுட்டு நாமத்திலேருந்து பகவத் அனுகிரகம் ஓடா போயிடும். ஒன்றையும் வையாதேனே அந்தந்த மார்க்கங்கள் சரி நமக்கு நாம் ரொம்ப அல்பம் நமக்கு இதுதான் அப்படின்னு அம்பளா இருந்துக்கோ. அப்போ வந்து இது ஒன்று கடத்தேறி விட்டுடும் அப்படிங்கிற. அதுக்காக நாம அபராதா திசான்னுட்டு நாமாஸ்தீதி நிஷித்த கர்ம விகிதத்தியாகன்னுட்டு சக்கரமாக விடுறது, கெட்ட காரியத்தை செய்யறது இதெல்லாம் பண்ணிவிடுறேன்னா நாம தான் இருக்கேன் அப்படின்னு அந்த எண்ணத்துக்கெல்லாம் அகம்பாவத்தோடு போகாதே. எல்லாத்துலையும் அடியே கீழ்படியில் இருந்து அதெல்லாம் அவெல்லாம் பெரிய மகான்கள் கொடுத்து வச்சா நமக்கு கதி இல்லையே நாம் இந்த வழியில் போகிறோம் அப்படின்னு நினச்சிக்கோனே அப்படின்னுட்டு அந்த மாதிரி எல்லாம் பகவான் நாமாவே ஆரை கண்டாலும் நாமாவை சொல்லி 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 அவனுடைய க்ஷேமத்தோட அப்படிங்கிற மார்த்தகத்தை போதேந்திராவை உபதேசம் பண்ணி அந்த மாதிரி அனுகிரகம் பண்ணியிருக்கா. நம பார்வதி பதையே. பக்தி கொண்டாடுவோம், தெய்வ பக்தி கொண்டாடுவோம், தெய்வ பக்தி கொண்டாடுவோம். பவசாகரத்திலே கிடந்து
அறியா விதத்திலே தொடர்ந்து பக்தி கொண்டாடுவோம். பவசாகரத்திலே கிடந்து தவியா விதத்திலே தொடர்ந்து பக்தி கொண்டாடுவோம். பணிவோடு நின்று திருநீரணிந்து மறவாத சிந்தை கொண்டு தெய்வ பக்தி கொண்டாடுவோம். பணிவோடு நின்று திருநீரணிந்து மறவாத சிந்தை கொண்டு தெய்வ பக்தி கொண்டாடுவோம். பரிவு கொண்டு புகழ் துதி புரிந்து எதிர் தலைவணங்கி உளம் உருகி நின்று பக்தி கொண்டாடுவோம். பரிவு கொண்டு புகழ் துதி புரிந்து எதிர் தலைவணங்கி உளம் உருகி நின்று பக்தி கொண்டாடுவோம். நிகழும் லோக வாழ்வதை சதமென அனுதினமும் மாயமாத நோக வலையினில் உழலும் காம குரோத லோப மதமதில் சுழலும் பாவியாகி வாழ்வில் இடர்பட அகமும் வாடி நோய்களாலே மெலியவும் அமுதம் வாயில் ஏகிடாமல் ஒழுகிட வகையிலாது சேகளோடு மனைவியும் கதறி வீழ நாடி பேத கணமதில் நமனு வந்து இறை கவரமும் பிணமாய் சுடலை எண்டி நமதுடனும் வெந்தழியும் நாளிலே நம் நாடு எங்கே, பெரும் வீடு எங்கே, காப்பு நஞ்சை எங்கே, தோப்பு புஞ்சை எங்கே, அதிகாரம் எங்கே, வியாபாரம் எங்கே, மனைவி மக்கள் எங்கே, வைத்த ரொக்கம் எங்கே, வாங்கின வட்டி எங்கே, இரும்பு பெட்டி எங்கே, அவையெல்லாம் கூட வருமோ அங்கே. நாடி வருவதெது பாப புண்ணியமல்லாது நாம் அறையில் அணியும் கோவணமும் வராது. நன்குணர்ந்து கொண்டு சிந்தையும் தெளிந்து கும்பிடுங்க என்றும் அவனிலை நாட்டும் அருளமுதூட்டும் பதவி காட்டும் பக்தி கொண்டாடுவோம். தெய்வ பக்தி கொண்டாடுவோம். பக்தி கொண்டாடுவோம். தெய்வ பக்தி கொண்டாடுவோம். தெய்வ பக்தி கொண்டாடுவோம். பவசாகரத்திலே கிடந்து தவியா விதத்திலே தொடர்ந்து பக்தி கொண்டாடுவோம். பவசாகரத்திலே கிடந்து தவியா விதத்திலே தொடர்ந்து பக்தி கொண்டாடுவோம். பணிவோடு நின்று திருநீரணிந்து மறவாத சிந்தை கொண்டு தெய்வ பக்தி கொண்டாடுவோம். பணிவோடு நின்று திருநீரணிந்து மறவாத சிந்தை கொண்டு தெய்வ பக்தி கொண்டாடுவோம். பரிவு கொண்டு புகழ் துதி புரிந்து எதிர் தலைவணங்கி உளம் உருகி நின்று பக்தி கொண்டாடுவோம். பரிவு கொண்டு புகழ் துதி புரிந்து எதிர் தலைவணங்கி உளம் உருகி நின்று பக்தி கொண்டாடுவோம். நிகழும் லோக வாழ்வதை சதமென அனுதினமும் மாயமாத நோக வலையினில் உழலும் காம குரோத லோப மதமதில் சுழலும் பாவியாகி வாழ்வில் இடர்பட அகமும் வாடி நோய்களாலே மெலியவும் அமுதம் வாயில் ஏகிடாமல் ஒழுகிட வகையிலாது சேகளோடு மனைவியும் கதறி வீழ நாடி பேத கணமதில் நமனு வந்து இறை கவரமும் பிணமாய் சுடலை எண்டி நமதுடனும் வெந்தழியும் நாளிலே நம் நாடு எங்கே, பெரும் வீடு எங்கே, காப்பு நஞ்சை எங்கே, தோப்பு புஞ்சை எங்கே, அதிகாரம் எங்கே, வியாபாரம் எங்கே,
மனைவி மக்கள் எங்கே, வைத்த ரொக்கம் எங்கே, வாங்கின வட்டி எங்கே, இரும்பு பெட்டி எங்கே, அவையெல்லாம் கூட வருமோ அங்கே. நாடி வருவதெது பாப புண்ணியம் அல்லாது, நாம் அறையில் அணியும் கோவணமும் வராது. நன்குணர்ந்து கொண்டு சிந்தையும் தெளிந்து கும்பிடுங்கள் என்றும் அவனிலை நாட்டும் அருளமுதூட்டும் பதவி காட்டும் பக்தி கொண்டாடுவோம், தெய்வ பக்தி கொண்டாடுவோம்.